அட்டாக் அண்ட் டைட்டன் பத்தி நம்மளுக்கு தெரியாத ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அனிமேவை கேட்டீங்கனாலும் அதோட மங்கா ஹிட் ஆகி எல்லாரும் மத்தியிலும் பேசப்பட்டு தான் அது அனிமேவுக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு அனிமேவுக்கு அது அப்படியே எதிர்மாறா இருக்கும். இசையாம ஆரம்பத்துல அட்டாக் அண்ட் டைட்டனுடைய மங்காவை ரிலீஸ் பண்றப்ப அதுக்கு பெரும்பாலும் வரவேற்பு கிடைக்காம தான் இருந்துச்சு. அப்புறமே அனிமே ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு பட்டியும் தொட்டியும் பரவன பிறகுதான் பல ஆடியன்ஸ் மங்காவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒண்ணுங்க. இதோட ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னா, இந்த அட்டாக் அண்ட் டைட்டன்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் இசையாமா ரியல் வேர்ல்ட்ல இருக்க சில கேரக்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதியிருந்திருப்பாரு. அப்படி அவர் ரைட் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமேல மேஜர் ரோல் பிளே பண்ண ஆர்மர் டைட்டனுடைய ஃபைட்டிங் டெக்னிக், எபிலிட்டி, ஸ்கில்ல இருந்து அவுட்ஃபிட் வரைக்கும் WWE வர பிராக் லெஸ்னரை இன்ஸ்பயர் பண்ணியும், பீஸ்ட் டைட்டனுடைய த்ரோயிங் எபிலிட்டி எல்லாம் அமெரிக்கன் பேஸ்பால் பிளேயரான ராண்டி ஜான்சன் இன்ஸ்பயர் பண்ணியும், எர்வின் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப் குவாலிட்டி டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே 1940ஸ்ல ஃபேமஸான ஜெர்மன் ஆர்மி ஆஃபீஸரா இருந்த எர்வின் ராமர் இன்ஸ்பயர் பண்ணியும், லீவாயோட ஃபைட்டிங் ஸ்கில் எபிலிட்டி எல்லாத்தையுமே டிசி கேரக்டரான ரோசாக்கு இன்ஸ்பயர் பண்ணியும், ஃபைனலி இந்த கதையோட புரோட்டகனிஸ்டான எரன் ஜேகரோட அட்டாக் டைட்டனை ஃபேமஸான ஜாப்பனீஸ் UFC ஃபைட்டரான யூசின் ஒகாமியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டைட்டனுடைய டிசைனையுமே அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இப்படி இசையாமா ரியல் வேர்ல்ட்ல இருக்க கேரக்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சீரீஸ்ல வர மெயினான கேரக்டர்ஸுக்கெல்லாம் டிசைனிங் ரைட்டிங் பண்ணியிருப்பாரு.